அடுக்கடுக்கா அருளால் பிறவி செய்யப்பட்டவன் தெய்வ திருவள்ளுவர். ஐயோ ஆண்டவன் பிறவி செய்த தெய்வ திருவள்ளுவர் இடத்தில பகவான் சொல்லுவார் வள்ளுவரை வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ அமரனுமே முரசடித்து மக்களுக்கு சொல்லி வர வேணும் மக்களுக்கு வெள்ளையானே நல்ல சிக்கன் பிடிச்சுக்கோரும், நல்லா பிடிச்சுக்கோரும் பெலமா. அதானே வெங்கல முரசு அடியும் அடியும். இந்த வெங்கல முரசு சத்தம் கேட்டு உலக மக்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்பாங்க. சூழ்ந்து நிற்பார்கள். உலக மக்கள் சூழ்ந்து இருக்கும் போது நீ சொல்லக்கூடிய உண்மை வாக்கு என்ன தெரியுமா? என்ன வாக்கு சொல்லணும்? பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, பழம் இருக்க, பழுத்த பணிகள் மட்டும் இறக்கணும். ஆமா, பழுத்த கனிதான் இறக்கணும். பழுத்த கனினா என்ன? 100 வயசுக்கு மேல உள்ளவங்க பூரா இறந்துட்டோம். இறக்கட்டும். மத்தவங்க எல்லாம் நிலைமையான வாழ்வோடு வாழட்டும். வாழ்ந்திருக்கட்டும், வாழ்ந்துக்கட்டும். அதனால 100 வயசுக்கு மேல உள்ளவங்களை தான் இறப்புன்னு சொல்லணும். சொல்லணும். மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு வாழட்டும். வாழட்டுமே சொல்லுவான் தெரியுமா? நான் பெரியவன் நீ பெரியவன் கெட்டிக்காரன்னு பேசுவான். ஆமா, அப்படி பேசி என்னத்தை சொல்ல? என்ன பலம் எடுத்துட்டான்? ஏன்னா நீ பெரியவன் நான் பெரியவன் பேசி கெட்டிக்கார தன்மையில பேசாதல பேசாடும். ஏன்னா நொண்டி மாடு வந்தா தான் உடல ஓட முடியும். நொண்டி மாடு வந்தா தான் உடல ஓட முடியும். அதான் தனியா வரும். ஆமா, அதான் தனியா வரும். அதனால ஆமா, இந்த உலகத்திலே நான் பெரியவன் நீ பெரியவன் பேசல கொஞ்சம் காலம் வாழட்டும். வாழட்டுமே. 100 வயசுக்கு மேல உள்ள ஆமா பழத்த பழம் தாத்தா வயசாளிய மட்டும் ஆமா இருக்கட்டும், இருக்கட்டும், இறக்கட்டும். ஆமா, அவங்க இறக்கட்டும். அதானே இப்படி தெய்வத்தில் வள்ளுவர்கிட்ட வாக்கு சொல்லி வாரும்னு ஆமா ஆண்டவன் சொல்லி விட்டாரு. ஆட்டுமணி சம்மதித்து தெய்வத்தில் வள்ளுவர் வெள்ளையானையில் இருந்துகிட்டு ஆமா உலகம் கிளம்பிட்டாரு. கிளம்பி வந்தா ஏ பூமாதேவி ஏ அம்மா பாத்துக்கிட்டியா? நல்லா காத்துக்கிட்டியா? நான் தான் இப்ப தெய்வத்தில் வள்ளுவரை பிறகு செஞ்சு விட்டுருக்கேன். விட்டுருக்கேன். ஓ உயிரி சமைய நீ போய் சமை போ. இந்த வள்ளுவர் கொலைப்பாரு. ஆமாம்மா, இந்த உலகில் வாழும் சமைகளை எல்லாம் அம்மா பூமாதேவி போகணும் வாழும் சமக்கணும் உலகத்துக்கு போகணுமே உலகத்துக்கு போகணுமே உலகம் சமக்கணுமே சமக்கணுமே ஆண்டவன் சொன்ன போது அந்த வார்த்தை காதி கட்டி அரங்கடியா பூமாதேவி வருவாரோ வரம் சமப்பாரோ
அந்த மலையடி ஓரத்திலும் மற்ற உள்ள உயிர்களுக்கெல்லாம் இந்த பிரயோஜனம் கேட்கட்டும் என்ன மனிதருக்கு மட்டுமா பகவான் வாக்கு சொல்லி விட்டாரு? உலகில் வரை எல்லா உயிர்களுக்கும் சொல்லி விட்டாரு பகவான். இப்பேற்பட்ட வள்ளுவரும் மலையடி ஓரமா வரும்போது படிப்பறிவு இல்லாத 10-8 பாலர் எல்லாம் மலையடி ஓரத்துல பசு மாடை பத்தி மேய்க்காங்க. பசு மாடு மேய்ச்சிக்கிட்டாங்க ஐயா. அந்த காலத்துல படிப்பு இல்லைன்னா 10 பசு மாட்டை பத்தி விட்டுருவாங்களாம். பத்தி விடுவாங்க. மாட்டை பத்தி மேய்ப்போ பள்ளிக்கூடம் போச்சேன்னா ஒழுங்கா படிச்சேல ஒண்ணு பாடம் இல்ல படிப்பு இல்லையா பசு மாட்டை பத்தி மேய்ப்போ. அறிவு இருக்கா உனக்கு? நான் மாட்டு வண்டி அடிச்சேன். மாட்டு வண்டி அறிவு இல்ல ஆதாங்கிட்ட படிப்பு வரலன்னா ஆட்டை பத்தி மேய்க்கணும். எல்லாம் பழைய மண்ணை பெய்ஞ்சு அவனு சொல்றாங்கல்ல. அதனால் இந்த உலகத்திலே படிப்பறிவு இல்லாம 10-8 பாலர்கள் பசு மாட்டை மேய்ச்சிக்கு நிக்காங்க. அப்படி மாடு வைக்க மேய்க்கும் பாலர்கள் கூட்டம் எல்லாம் இந்த வள்ளுவரை பார்த்த உடனே தம்பி கிழக்க பாரு ஒரு சாவ போற நாளையில சைஜியானையில வரம் பத்தியா வரம் பத்தியாலோ ஆள போற நாளையில இந்த கிழட்டு பண்டாரத்துக்கு மதையான தேவையா தேவைதானா இருக்கு. ஈஜா நினைச்சாச்சே வீரியம் கட்டு போச்சே அதானே இவன் வெள்ளை யானையில வராம் பாரு கிழட்டு பண்டாரம் ஆடு மேலாம் வாரம் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆமா அந்த சின்னஞ்சிறு பாலர் கூட்டம் எல்லாம் தெய்வ திரு வள்ளுவர எங்க கையில் எடுத்து கல்ல கொண்டு எரியுவாரா கல்ல கொண்டு எரியும் போது திருவள்ளுவருக்கு கல்லடிதான் உரைச்சிடுமோ
சாவு. காயில அழியணும், அழிஞ்சு போ. பழத்துல இறக்கணும், அடைக்க படைக்க எல்லாம் சேர்த்து போங்க. போங்க போங்க அப்படின்னு தெய்வ திருவள்ளுவர் அன்னைக்கு கொடுத்தாரு வாக்கு. வாக்குயா, அதுதான் இந்த உலகத்துல இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தூங்கும் போது வாங்க மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. போச்சு. ஆமா, ஒரு சுழி மாற்ற போதுமில்ல. ஆமா, அதானே. சீவம் போல அன்னைக்கு சவந்தானே ஐயா. தூக்குல சீக்கிரம் தூக்குடோ, சவத்தை தூக்கு. ரொம்ப நேரம் வைக்க கூடாது. ஆமாடோ, அதானே. ஆமா சொல்லுவாங்கல்ல. ஆமா, நல்லடக்கம் பண்ணணும், நேரம் ஆயிடுது. ஆமா, போ. நல்ல நேரத்துல தூக்கணுமோ, அதானே. அதுக்கு பிறகு இருக்கு. ஆமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதானே. அதை போல ஆமா, ஒரு மனிதனுக்கு அதானே நிலையில்லாத வாழ்வும் இந்த மக்களுக்கு இருக்கார்கள். படுத்த மாணிக்கு உயிர் பிரிஞ்சிடும். பிரிஞ்சிடும் அல்லவா? நடந்தே போவா, நெஞ்சில கைய வைப்பா, அந்த அன்னைக்கு ஐப்பரை பிரிஞ்சிடும். அப்படியே ஆமா, அட்டாக்கு அது உண்டு. ஆமா, பூவலன்னு சொன்னா என்ன, தாய் வயத்தில ஆமா 40 நாள் சிசுவு தங்கும். தங்கும் இல்ல, 40 நாள் அழிவது உண்டு. உண்டு. தாய் வயத்துல 40 நாளைக்கு ஆமா அழியுது ஐயா. அப்ப அது பூவில் அழியுது, அது பேரு அபாசன. ஆமா, அபாசம் தானே. பிஞ்சின்னு சொன்னால் ஒரு வயசு. ஆமா, பிறந்த ஒரு வயசுல அந்த பிள்ளைக்கு ஒரு காய்ச்சலும் தலைவலிய வந்தால் அது பிஞ்சில அழியுது இல்ல, அழிஞ்சு போகுதா. காயின்னு சொன்னா 21 வயசு வாலிப பிராயம், நல்ல நம்ம கட்டக்கார வயசு. ஆனா தாயின் தகப்பன்னு தாம் அவனுக்கு ஒரு பொண்ணை பாத்துருப்பாங்க. இவனுக்கு அந்த பொண்ணு மேல விருப்பம் இருக்காது. அதானே, அவன் மனசுல ஒரு பொண்ணை நினைச்சுக்கிட்டு ஆமா தாய் தகப்பன்னு சொல்ல முடியாம உரக்கடைக்கு போவோம், மருந்த வாங்குவோம், வாழைப்பழத்துல வச்சு சாப்பிட்டுருவான். சாப்பிட்டு முழுங்க பிறகு ஒரே உரக்கமா வாங்கி வேண்டியதான். அப்ப அவன் காயில இறந்து போறான்ல. கனின்னு சொன்னா 50 வயசு. 50 வயசு, 50 வயசுக்கு மேலே நோய் வந்தாச்சு. வந்துருமுதா. அப்ப உள்ளவங்களுக்கு நோயினா என்னன்னு தெரியாது. இப்ப பூரா சுகரு பிரஷருங்க. ஆமா, சுகரு பிரஷருங்க. அதானே, லோ சுகர் வரக்கூடாதா, ஹை பிரஷர் வரக்கூடாதா? வரக்கூடாதுங்க. என்னெல்லாம் நோயின்னு பாருங்க. அதானே, அப்ப உள்ளவங்களுக்கு நோயினா என்னன்னு தெரியாது, என்னமே தெரியாம இருந்திருக்காங்க. ஆமா, அப்ப இந்த மனிதன் வாழ்க்கையில அதானே தூங்கும் போது வாங்க மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு ஐயா. நைட்டு படுத்துட்டு காலையில எந்திரிக்க நெசமில்லாத வாழ்வா இருக்கு. அவனுக்கு என்ன செய்து? நல்லா தானே டீ கடையில காப்பி குடிச்சாங்க கூட. அதானே, திடீர்னு மாதமா மரத்துல அதானே மூக்கோட அடிச்சிருச்சோ. ஆமா, மூக்கு கிழிஞ்சிருக்குதா. நல்லா தானே இருந்தா. ஆமா, வளர்ந்தானே வரத்து. அப்பா நிலையத்து வந்தானே. உலக வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அதேதான். அதே போல ஆமா, ஒரு இறந்தா அவன் நல்லவன், அதுக்கப்புறம் தான் சொல்லுவான். இருக்கையில சொல்ல மாட்டான், இருக்கும்போது சொல்ல மாட்டான், போன பிறகு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கா இந்த சாவு வரணும், கிடைக்கணும். இவனுக்கா நல்ல மனுஷன், நோவை மிதிக்க மாட்டானே. ஆமா, யாருட்டும் நிமிந்து பேச மாட்டானே, யாரும் மனதோ நடக்க மாட்டானே. நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, இதுதான் மனித வாழ்வு. எப்படி வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், வையதை இதுதானே. அதானே, அப்பேற்பட்ட இந்த உலகத்தில ஆமா இந்த தெய்வ திருவள்ளுவர் கொடுத்த வாக்கினாலே மானிட மக்கள் அல்லோ, மற்ற உள்ள உயிர்கள் அல்லோ, மடியுவாரோ, சிவலோகம் சேருவாரோ, மடியுவாரோ, சேருவாரோ, மானிட மக்கள் எல்லாம் மாண்டவீர சுமைகள் எல்லாம் மரமலைய குமிகுதையோ, செத்த வீர சுமைகள் எல்லாம் செத்த வீர சுமைகள் அல்லோ, கையிலே மட்டும் ஐயா. இந்த கையில மட்டும் உயருதையா.
ஐயா உயிரிச்சமைய குறைஞ்சு தாங்கன்னு சொன்னே சாமி ஐயா இன்னைக்கு உயிரிச்சமைய குறைக்காம கூடி கொண்டிருக்க கூடி இருக்கு கூடுத அழுகும் இணைச்சமை ஆதி கையிலே மட்டும் உயர்ந்திருக்க இறைவா அந்த பெண்பாடியா கோடியோ எனக்கு உண்மையை சொல்லி வழி நடங்க இறைவா அந்த தேவி கேட்ட போது ஐயோ சொல்லுவாரா மாதேவி சிவனார இருப்பவரோ சிவஸ்வரூபம் மாத்த போறேன் சுடலையாக சுடலையாக இந்த மாநிலத்தில் பிறக்க போறேன்
போறியரா? போறியரா. நீர் மையானத்தை காக்க போறியரா? போறியரா. நீர் நடுக்கோவில் சொல்றதையா பிறக்க போறியரா? போறியரா. ஆலவரத்து மாயாண்டிய பிறந்து ஆத்தங்கர மையானத்தை காக்க போறியரா? போறியரா. உண்மை சொல்லியரா பொய் சொல்லியரா? தெரியணும்ல சாமி எனக்கு. அம்மா ஆமா இவ்வளவு காலம் பொய் சொல்லியா வழி நடந்தேன். இப்படி நடக்கலையே. அதானே என் வாயில வரது பூரா உண்மைதான் வரும். ரொம்ப வரும்போ. ஆமா நான் எந்த பொய்யும் நான் சொல்லவே மாட்டேன். வாயில பொய்யே வராது. வராது வராது. நம்மளவருக்கு நடராஜனோ ஆமா ஆண்டவன் தான். நம்பாதவருக்கு யமராசனோ அதான் ஆண்டவன் தான். அதானே பகவான் இல்லாம பாரில் உள்ள உயிர் அணு அசையாது. அசையாதுமோ காத்து அடிக்காத அணு அசையாது. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. கிடையாது. ஆமா 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 இந்த ஆண்டவே பகவா பார்வதி இடத்திலே சொல்ல போது இந்த சீரான வேலை சிறப்பான பொழுதுல பாடும் புலமையை பரிசளிக்க வேண்டும் என்று பரிசளித்த அன்பு உள்ளங்கள் அன்பை சீமான்கள் இந்த அவனி உலகத்திலே வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் இருக்கும். எஸ் குப்பனாவரம். குப்பனாவரத்துல 2 குப்பனாவரம் இருக்கு. ஆமா ஆமா தேவரகுளத்து பக்கத்துல இருக்கிறது ஏ குப்பனாவரம். இது அலியாண்டிவரம் கற்றாங்குளம் எஸ் குப்பனாவரம். இது ஆமா ஐயனார் பக்கத்துல இருக்குது. ஆமா இது எசு குப்பனாவரம். எதுகுல செல்வர்கள் யாதவர் குல தங்கங்கள் நடு காட்டிலே எண்ணம் போட்டு கொடுக்கக்கூடிய நடுக்காட்டு தியாகி நந்தகோல் வழி தோன்றர்கள். அப்பேற்பட்ட எசு குப்பனாவரத்தில குப்பனாவரம் நம்ம காலவெட்டு நம்பியார்கள் வணங்கி வரக்கூடிய நடுக்கோவில் சுடலை. இந்த வாயாண்டி சுடலையுடைய வாஜலிலே அள்ளிப்பணம் கொடுத்த அன்பை சீமான்கள். அதாவது ரைஸ் மில் உரிமையாளர் ரைஸ் மில் உரிமையாளர். ஆமா நம்ம குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு சௌரியம் பண்ணி கொடுத்தாவோ. ஆமா 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 அந்த உடனே தொப்ப மௌனப்பா நீ அப்படின்னு என் இடத்தில ஆசாரத்தோடும் அன்பு நேசத்தோடும் என்னுடைய தகப்பனாருடைய நடத்தை விசாரித்து அது மட்டும் இல்லாமல் குப்பனாபுரத்தில குளிப்பதற்காக நம்மளுக்கு தண்ணியை பெருக்கி விட்டு காலையில மெல்லுல குளிச்சோம் ஐயா. அப்படி அன்பும் ஆசா பாசத்தையோடும் நம்மளுக்கு அன்பு பாராட்டி அன்பு உள்ளம் தேவாதி தேவர் குலத்தில் உதித்த அன்பு சீமான் மாரியப்ப தேவர் அவர் ஈண்டெடுத்த அருந்தவ செல்வம் அருமை என்னாச்சு துரப்பாண்டியன் அவருடைய தங்க கரத்தினால 6 லட்சம் நோட்டு 1 லட்சத்தை கொடுத்து அன்பு பாராட்டி உள்ளார்கள். அதுக்கு அடுத்தார் ஒன்று பாடும் பறவையை பரிசளிக்க வேண்டும் என்று பரிசளித்த அன்பு உள்ளம் அன்பு சீமான் எங்க நலமருத்துவர் சமுதாயம் நலமருத்துவர் சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயனுக்கு ஐயன் மெய்யனுக்கு மெய்யனான விட்லமுடையார் சாசா ஐயன் விட்லமுடையார் சாசா எங்கள் ஆண்டவன் மாயாண்டி தெக்குச்செலியனூர்ல சுள்ளக்கரையில இருக்காரு. எங்க சுள்ளக்கரை மாயாண்டி அவருக்கு ஆடி மாசம் நம்ம வில்லுதான் நடக்கு. ஆமா ஆடி மாசம் 2வது வெள்ளி. அதானே அதனால அப்பேற்பட்ட நலமருத்துவர் சமுதாயத்தில் அவதரிச்ச என் அன்பு சீமான் களபதி நலமருத்துவர். ஆமா அவர் ஈண்டெடுத்த அருந்தவ செல்வம் என் அருமை அண்ணா கிட்டு ஆமா அலியாண்டிபுரத்தில சீகே சலூன் கடை நடத்தி கொண்டிருக்கும் அவருடைய உடற்பிறந்தவர் எங்க கடையில வாடகைக்கு இருந்தவர் எங்க அண்ணன் சீகே கண்ணே அவருடைய உடன் பிறந்த சகோதரர் என் அருமை அண்ணா கிட்டு நலமருத்துவர் தங்க கரத்தினால ஆடும் தம்பிக்கு 6 லட்சம் நோட்டு 50 லட்சத்தையும் அள்ளிப்பணம் கொண்டு வந்து நமக்கு அன்பு பாராட்டி உள்ளார்கள். அத்தோடு நேற்று இரவாக பாடும் பறவையை பரிசளிக்க வேண்டும் என்று இந்த எசு குப்பனாவரத்தில் 3 கோயில் கூட நடக்கு. 3 கோயில் நடக்கு கூட. அதாவது நடுக்கோவில் சுடலை தென்புறத்தில் இருக்குது பட்டாணி சுடலை. ஆமா கிழக்கு இருக்குது திரவியங்காத்த சுடலை. இதுல பட்டாணி சுடலை கோயில வில்லிசை நடத்தி கொண்டிருக்கும் என் உடன்பிறவாத சகோதரி வில்லிசை கலைச்செல்வி மாதவி. ஆமா அந்த தெற்கு கோயில வில்லிசை படிச்சுக்கிட்டு இருக்காவுல்ல. அருமை ஆசா பாதம் கொண்ட அருமை தங்கை
மாதவி வில்லிசி அண்ணாவினுடைய தங்க கரத்தினாலே நேற்று இரவோடு இரவாக பாட அண்ணனுக்கு 100 லட்சத்தை கொண்டு வந்து சிவபெருமங்கல பாடிக்கிட்டு கொண்டாந்து அன்பளித்துள்ளார். அன்பு அன்பளித்த அன்னாரோடு வழிச்சனங்களும் ஜனங்களும் விட்டார் வெட்டார் உறவினர்களும் மாமன் மருமகன் மைத்துனர் சீதனத்தோடு வளர வேணும் வளர வேணும் வளர வேணும் அருளாலே அருளாலே பகவானோ ஆதிசக்தி இடமதியில உண்மைகளை சொன்ன போது கேப்பாளோ ஆண்டவன் நீங்க போய் நடுக்கோயில் சுடலையாக பிறக்கப்படும் சொல்லியற ஐயா ஆலமரத்தடி மாயாண்டிய பிறக்கப்படும் சொல்லியற மாயாண்டி சுடலையாக பிறந்திரையானா ஆனால் உங்க தேவியான பார்வதி எனக்கு ஒரு பிறவி நாம வேணும் வேணும் சாமி. நீங்க இருக்க இடம் தான் எனக்கு கைலாசம் கைலாசம் ஐயா. சீதை இருக்க இடம் தான் ராமருக்கு அயோத்தி, ராமர் இருக்க இடம் தான் சீதைக்கு அயோத்தி. அது போல ஆண்டவன் இருக்க இடம் தான் எனக்கு ஆதி கைலாசம் கைலாசம் ஐயா. உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன் இது நடுக்கோயில் சொல்லலை ஆலமரத்தடி மாயாண்டியா பிறந்திரே. ஆனால் எனக்கு ஒரு பேரு நாம வேணும் சாமி. உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று பார்வதி சொன்ன போது ஐயோ ஆண்டவன் சிவபெருமான் சொல்லுதாரு அம்மா பார்வதியோ நடுக்கோவில் சுடலையாக பிறந்தமெண்டோ ஆதிசக்தி பார்வதியோ 1008 சொருவத்திலே அரசொருவம் எடுக்கணுமே கலமதியிலே நடுக்கோவில் பேச்சியாக பார்வதி என்னோடு பிறக்கணுமே சுடலையாக மாயாண்டி மாசுடல மஞ்சப்பொடி மாயாண்டியா நம்பிருந்தா ஈஸ்வரிய பேச்சி அம்மா நடுக்கோவில் பேச்சியாக என்னோடு பிறக்கணுமே நடுக்கோவில் பேச்சியாக என்னோடு ஐயா மஞ்சள் பொடியில் வந்தவரா இந்த நடுக்கோவில் மாயாண்டி சுடுவாடு களமதியில சுடலையாக பிறக்கும் போது சுடுவாட்டு பேச்சியாக நம்ம பேச்சியாக என்னோடு பிறக்கணுமே பேச்சியாக என்னோடு ஆண்டவன் பகவான் ஆதிபராஜக்தி இடத்திலே சொல்லுதான் அம்மையா மஞ்சப்பொடியில இருந்து வந்த தெய்வம் நடுக்கோவில் மாயாண்டியா நாம் பிறக்கும் போது நடுக்கோவில் பேச்சியாக வந்து என்னோடு பிறக்கணும் பார்வதி ஆலமரத்தடி சுடலையாக நாம் பிறக்கும் போது பேச்சி ஆலமரத்தடி பேச்சியாக வந்து என்னோடு பிறக்க வேணும் ஆண்டவன் சொன்ன போது பார்வதி கேட்கிறா ஆண்டவன் இப்பேற்பட்ட அவதாரத்தை நம்ம எப்ப எடுக்க சாமி அவதாரத்தை நம்ம எப்ப போய் பிறக்க ஐயோ இது மாயாண்டிய பிறக்கணும் நம்ம ஐயான பேச்சியா பிறக்கணும் சொல்லிட்டே வாயால இந்த அவதாரத்தை
பிறக்கக்கூடிய நாள் என்ன கிழமை என்ன தெரியணும் ஐயா அதையும் சொல்லிருமே நம்ம சொன்னாதான் தெரியும் சொன்னாரு பகவான் சொல்லாரு எந்த ஒரு அவதாரத்தையும் நாலு கிழமை இல்லாம பிறக்க முடியாது ஆமா அவசரப்பட்டு பிறக்க கூடாது நம்ம எடுத்த கௌதம்னா பிறக்க முடியும் முடியாதுதான் அதனால இந்த அவதாரத்தை பிறக்கிறதுக்கு 4 கிழமை இருக்கு இருக்கம்மா அதனால் இந்த உலக மக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாம பசி இல்லாம உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கு இறை இழந்து காத்து ரசித்து கைலாசத்துல நம்ம என்னைக்கு ஓய்வு எடுக்கோமோ லீவு எடுக்கோமோ இன்னைக்கு தான் இந்த அவதாரத்தை போய் பிறக்கணும்மா கைலாசத்துல ஓய்வு எடுக்கும் பாப்பா பாத்தியா அம்மா அன்னைக்கு போய் நான் மஞ்சப்பொடியில் வந்த மாயாண்டி சுடலையாகவும் பிறக்க போறேன் நடுக்காட்டு சுடலையாகவும் அம்மா கோவில் மாயாண்டியாவும் பிறக்க போறேன் ஆலமர தேடி ஆண்டவன் சுடலையாக நான் பிறக்க போறேன் ஹலோ இப்பேற்பட்ட அவதாரத்தை பிறகு நேரங்காலம் வரட்டும் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு பட்டினி இல்லாமல் பசி இல்லாம பகவான் படி இழந்து வரப்போறேன் நம்ம உன்னுடைய கையால பார்வதிய படி இழந்து கொடுக்கணுமே படி இழந்து வர வேணும் எடுத்து கொடுக்கணுமே வந்து வர வேணும் நல்லதனை எடுத்து கை கூடம்மா தனையாடுத்து கை கூடம்மா பார்வதியோ இடமதில உரிய நல்லதென எடுத்து உடையவனர் கை கொடுத்தா மறக்க நல்லதென எடுத்து மன்னனுடைய கை கொடுத்தா மன்னனுடைய கை கொடுத்தா ஆண்டவன் படியலக்க கிளம்புதாரு பார்வதி போய் ஆண்டவனை குறுக்க மறிச்சுக்கிட்டா அப்படி போய் வழிய மறிச்சுக்கிட்டா ஆண்டவன் நில்லுங்க எங்க போறியரு அதானே எனக்கு தெரியாம எங்க போறிய பார்வதி என்ன ஏ ஈஸ்வரி என்ன ஏ எஜமானி என்ன சாமி ஏ தர்க்க மகள என்ன தாச்சாரி பார்வதி என்ன பகவானே இல்ல உனக்கு தெரியாம நான் எங்க போயிட போறேன் இல்ல உங்க மேல எனக்கு ஒரு கள்ளம் வந்துகிட்டே இருக்கு இறைவா உங்களை யார நம்பனாலும் நான் உங்களை நம்ப மாட்டேன் நம்பவே முடியாது நீர் படியலக்கத்தான் போறியரா எதுவும் சின்னோட செட்டப் பண்ணி வச்சிருக்கிறா சிவபெருமான நம்பவே முடியாது நம்ப முடியாதியா வெண்ணாச பிடிச்சவரு பெயா அலைவாரு கல்லுக்கு சேலை கட்டினாலும் கல்லா பெண்ணாலும் பாப்பாரு குறுகுறுன்னு பாப்பாரு அப்பேற்பட்ட ஆண்டவன் அம்மா யார நம்பனாலும் உங்களை நம்ப மாட்டேன் அதானே நீர் யாராருக்கெல்லாம் எப்படி படி அழைக்கிய தெரிய வேண்டாமா ஏதும் குறை வச்சு வாரியரா அது பார்க்க வேண்டாமா இந்த உலகத்தில ஒரு உடலோடு ஒரு உயிராக நம்ம 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இருக்கமே வளப்பாக நீங்க எடப்பாக நான் உங்க அங்கத்திலே நான் சத்தி எடப்பாக வர வாங்கி இருக்கனே எனக்கு தெரியாம நீர் எங்க போறியரு அம்மா
பெண்ணா பிறந்தவ கேப்பால்ல. சந்தேகம் என்ற புயல் அடித்தால் சந்தோஷம் என்கிற பூ அதோட உதிர்ந்துருமா. எந்த பேய் பிடிச்சாலும் சந்தேக பேய் பிடிக்க கூடாது. ஒரு பெண்ணா பிறந்தவ சந்தேகம் பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவளை கடைசி கொண்டு வைக்கிறதாண்டிக்கு அவன் சந்தேகம் தீராது, தீரவே செய்யாது. அப்பவும் சந்தேகம் தான் படுவா. ஆமா அதானே என்னற கற்று எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி சொல்வாரு இல்லவா. முன்வரும் பகைய பின்னாலதான் யோசனை பண்ணுவா, யோசனை பண்ணி பாப்பா. ஆத்திரத்துல ரெண்டு பேசுவா, அதானே. இவன் கோபத்துல ரெண்டு அடி அடிப்பான், முதுகுல ரெண்டு தட்டு தட்டுவான். அடிச்ச உடனேதான் அவளுக்கு அப்பதான் உணர்வு வரும். யாரை என்ன நீ அடிச்ச மனுஷன் உன்ன பாருல மகளில உள்ள ஒண்டி போய் அட்டப்பாச்சி இல்ல ஒண்டி அட்டப்பாச்சிருந்தான் பாரு. குடும்பத்தை ஓடு பரத்திடுவா. ஆமா பெண்ணா பிறந்தவன் நம்மளவருக்கு நடராஜன். ஆமா தாய் குழந்தான் அதானே நம்மளன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா ஓடு பரத்திடுவா குடும்பத்தை. ஆமா குடும்பத்தை அப்புறம் கோட்ல ஒண்ணி விட்டுருவா. இதைத்தான் பகவான் சொன்ன, ஏ பார்வதி ஏமா 1000 ஆண்களோடு நடக்கலாம் நடந்துடலாம், பெண்ணா பிறந்த ஒன்னோடு நடந்தவன எனக்கு பெரிய இடைஞ்சலே வந்து சேரும், பெரிய சங்கடத்திலே வந்து நிக்கும். ஆமா ஆமா பெண்கள் கூடினால் பெரிய சண்டையே வந்து மூடிடும். மூடும் இல்லையா. அதனால ஆமா என்னோடு வர வேண்டாம் வேண்டாம் பார்வதி தெரிய பார்வதிய பார்வதிய வந்தையானோ வந்து சேரும் வந்து சேரும் பார்வதிய பார்வதிய வந்தையானோ வருவே அம்மா வருவே அம்மோ கூட பராஜத்தி வந்தைன்னா. ஆமாம்மா படைப்பு பலவிதமா இருக்கு இருக்கம்மா. ஒரு தின அரசனா படைச்சிருப்பேன் ஒரு தின ஆண்டியா அலைய விட்டுருப்பேன் திருவா அலைய விட்டுருப்பேன். 6 பேரை ராவு மகளா வில்லடிக்க கத்த விட்டுருப்பேன். இது என் படைப்பு தான். அதானே சும்மையா காசுல அதானே. ஒருவரை கண்டறியாம படைச்சிருப்பேன் ஒருவரை காது கேளாமலும் நான் படைச்சிருப்பேன். நடக்க முடியாமலும் காலை இழுக்க விட்டுருப்பேன். யாமனுக்கு 7 குழந்தை கொடுத்திருப்பேன் ஒரு குழந்தை உலகத்திலே தாமசமும் பண்ணிருப்பேன். மத்தியம் இருக்கும். அழக கொடுப்பேன் ஆயுள கொடுத்திருக்க மாட்டேன் அறிவை கொடுத்திருப்பேன் அழக கொடுத்திருக்க மாட்டேன். என்னையும் கொடுத்திருந்தா அவனுக்கு கட்ட விதியும் கொடுத்திருப்பான். அதனால என்னோடு வந்த இடைஞ்சலி இருக்கு பார்வதி. ஆதிபராஜத்திய பார்வதியே ஆண்டவனாலும் படிகளந்து வருவரைக்கும்
பார்வதி இந்த ஆண்டவன் நம்மள கூட்டு போக மாட்டோம்னு ஒத்தையில போறாரு. இன்னைக்கு இந்த ஆண்டவனை விடக்கூடாது. ஆமா, இவரை பரிச பண்ணி பார்க்கணும். இவரை இன்னைக்கு கட்டாயம் கைலாசத்துல சோதிச்சு பார்க்கணும். இவர் யாராருக்கு எப்படி இறையலக்காரு தெரிய வேண்டாமா? ஏதும் குறை வச்சு வாராரா பார்க்க வேண்டாமா? இல்ல படி இறக்காம வேற எங்கேயும் தங்கி ராமுழிச்சு வாராரா தெரிய வேண்டாமா? இவரை இன்னைக்கு கட்டாயம் பரிச்சை செய்யணும். பரிசை பண்ணி பார்க்கணும். இந்த அபிராமி பார்வதி ஆமையா எண்ணமெல்லாம் சிந்தையில என்னன்னா அமையோ அப்பேற்பட்ட ஆண்டவன் சிவபெருமானே பகவானே கையால ஏழுமலைக்காவுக்குள்ள காஞ்சரம் கம்ப வெட்டணும்பா. சிமலால கடையணும். சிமிழு கூட கொடுக்கணும் அப்பா. போட்டு மீட்டு சீனி போட்டு சாவியவோ பார்வதி கையில கொடுக்கணும். அபிராமி பார்வதி சொன்ன போது அமையோ
பட்டினியோடு இருக்க இந்த எறும்பை பிடித்து அழைக்க வேண்டும் என்று ஐயோ அபிராமி ஆதிபராசக்தி பார்வதி ஆவாஜித்த எறும்ப பிடிப்பா கூட்டி அடப்பாளா திருக்காணி போட்டு திருக்காணி ஜாவியத்தா போலவர்ண பட்டினியில முந்தியில முடியுவாளோ இக்கலியில சொருகுவாளோ முடியுவாளா இக்கலியில சொருகுவாளா எறும்பு மேல கவலையில இருப்பாளோ எறும்பு மேல ஏக்கம் கொண்டு பெருமன் தங்கையாள் நீதினகல் மரக்கலைய குந்தல் முடியலையோ சிந்தையுமா கண்ணன் தங்கை இருப்பாளா வரட்டும் அந்த ஆண்டவன் பகவானே இன்னைக்கு இந்த ஆண்டவனை விட்ட கூடாது இந்த எறும்புக்கு ஆண்டவன் படி இழந்திருக்கார வேற எதுவும் குறை வைத்தார என்று எறும்பு மேல கவலையில சத்தியாவ இருந்துட்டாளை அப்பன் சாமியான பகவானோ இழந்து முடித்து விட்டு கைதோ அந்த காஜோ அந்த கைலைக்கு வருவாரா ஆதி ஜத்தியான பார்வேதியா ஆண்டவன மதிக்கலைய அவன பூசைகளைய சிவனார மதிக்கலைய சிவ பூசைகள் நடத்தலைய பார்வதியா மதிக்கலைய படியிழந்து வந்தோம்னா சொன்னா பட்டு பயந்து பணிவிட செய்வா பாதம் தொட்டு கழுவ பகவான் பூசை செய்விய பார்வதி என்னட்டி கவுந்த தலை சிந்தையுமா இருக்க என்ன ஓமையா இருக்க இன்னைக்கு ஒரே சிந்தையா இருக்காரு அதானே பார்வதி அம்மா என் மேல எது உனக்கு கோபமா உனக்கு உனக்கு படியடக்க உன்னை கூட்டு போறேன்னு எதுவும் வருத்தமா வருத்தமா உனக்கு இப்படி சிந்தையா இருக்கிய என்ன விவரம் இப்படி சிந்தையா இருக்கியப்பா முத்து அப்படின்னு கேட்டா ஆமா அப்பதான் பார்வதி சொன்னா என்ன பகவான் பேசால பகவான் கிட்ட பார்வதி தலை நிமிந்து ஆண்டவா என் இடத்தில சாமி இன்னைய திறமதியிலே ஒரு வாரம் பட்டினியா இருக்குதையா அதுக்கு படி அளந்தியலா
கமிட்டியின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஐயா சொன்னாரு ஆதிபராஜத்தியானவா அந்த பகவான பரிச்சை செய்த சிவன கூட்ட திறப்பாளோ கூட்ட திறக்கும் போது அந்த சித்தரம்பு கூட்டம் எல்லாம் அது திரையடிச்சு கவிக்கிட்டு அதை கவிக்கிட்டு அது சூழ சூழ வருகுதையா உங்க மட்டும் ஒண்ணு இருக்கு உங்க முடியாம கக்கி இருக்கு அது திங்க மட்டும் தின்னு இருக்கு திங்க முடியாம கக்கி இருக்கு அப்பா விராமி பார்வதியா ஆண்டவே முன்னாலே 5 வாரம் பதறுவாளோ ஆவினராகுவாளா நம்ம பகவான் என்னும் பாராமல் நம்ம பகவானுக்கு பாவம் செய்தோ கடவுள் என்னும் பாராமே கடவுளுக்கு பாவம் செய்தோ கொண்டவன் என்னும் பாராமே கொண்டவனுக்கு கொடுமை செய்தோ பகவானுக்கு பாவம் செய்தோம் பாவம் போக்கணுமே ஒரு பாலவாரம் கேட்கணும் கடவுள் பாவம் போக்கணுமே ஒரு கை குழந்தை கேட்கணுமே சாமி உங்களுக்கு பாவம் செய்த உங்க பாவம் போக்கணுமே ஒரு ஆண் குழந்தை கொடுத்திடுங்கோ பாவம் போக்கணுமே ஒரு பாலவாரம் தந்திடுங்கோ கடவுள் பாவம் போக்கணுமே கடவுள் பாவம் போக்கணுமே எனக்கு கை குழந்தை கொடுத்திடுங்கோ அப்ப ஈஸ்வரனும் சொல்லுவாரா ஈஸ்வரிய பார்வதிய கோடி வரம் இருக்க என் பிள்ளை மட்டும் கேளாதே அந்த கோடி வரம் இருக்கும் போது கேளாதே 1000 கோடி வரம் இருக்க பிள்ளை மட்டும் கேளாதே உலக ஆசாரப்படி உனக்கு 2 பிள்ளையை கொடுத்தமில்ல 2 மக்கள் சொந்தமில்ல ஆணை போல ஒரு மக அழகான ஒரு மக சொந்தமில்ல மூத்த மக விநாயக பெருமாள் இளைய மக வேல்முருகன் 2 பிள்ளையை கொடுத்து 3வது ஒரு பிள்ளையை காக்கியம்மா சாமி ஆண்டவன் அருளால எனக்கு 2 பிள்ளையை கொடுத்திய உண்மைதான் ஆனால் அந்த ஆணை மக கணவதி பெருமாள் ஞான பழத்தை கொண்டுகிட்டு அவங்க தாயும் குளத்தை போல் பெண் கட்டி சந்தி தோறும் போய் இருந்துகிட்டான் இளைய மக வேல்முருகன் பழத்துக்கு கோவப்பட்டு பழனி மலையில கோமன ஆண்டியா இருந்துகிட்டான் போய் அமர்ந்து கொண்டான் 2 பிள்ளை இருந்தோம் ஆபத்துக்கு உழவலைய ஆபத்துக்கு உழவும்படி பிள்ளை தந்திடுங்கோ பார்வதிக்கு உழவும்படி பாலனாக கொடுத்து